மார்னிங் எல்லோரும் எழுந்திரிச்சதும் காஃபி டீயோடு எழுந்திரிப்பீங்க. ஆனால் நாங்களாம் இப்போ ஒரு 1 வீக்காக ஏபிசி ஜூஸோடு எழுந்திரிக்கிறோம். சரி, ஃபுட்டில் தான் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணலன்னு சொல்லிட்டு இதுலையாச்சும் ஆட் பண்ணிக்கலான்னு ஒரு நல்ல பழக்கம் தான், கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து சுரக்காய் போட்டு சாம்பார் வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் மாவு வேறு காலியாக போயிடுச்சு ஆட்டலான்னு சொல்லிட்டு அதையும் ஊற போட்டாச்சு. ஈவினிங் போல் வந்து இன்றைக்கி மார்க்கெட் போட்டிருந்தாங்க. சரின்னு போய் எல்லாத்தையும் பார்த்து வாங்கியாச்சு. மாங்காய்லாம் அந்த 2 மாங்காய் 10 ரூபானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. எல்லாமே கம்மியான ரேட்டில் போட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து கூட ரேட்டு போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்து வாங்கணும். நான் எப்படி தெரியுமா, ஒரு சின்ன சின்ன பொருளெல்லாம் பார்த்து வாங்கிட்டு பெரிய பொருளெல்லாம் நான் கோட்டையை விட்டுருவேன். என்ன பண்ணுறது, எனக்குன்னே வந்து அமையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பலாப்பழம் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 20 ருபீஸ்க்கு கொடுங்கன்னு கேட்டால் வெறும் 4 பலாப்பழத்தை கொடுக்காங்க. நமக்குலாம் இதெல்லாம் பத்துமா அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். சரி, ஓகே, கிடச்சது நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அவங்களுக்கு 1 தான் கொடுத்தேன், நான் 3ஐயும் சாப்பிட்டுட்டேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனேயும் வந்து மாவாட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கான விளாக் முடிஞ்சு. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.